இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க இருதய கடினமா இருப்பீங்களா? நான் மாற மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் இறங்கி போக மாட்டேன், நான் அந்த மாதிரி போய் இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களே, ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பிரச்சனையாகி நீங்க போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போய் நிற்காதபடியே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். இப்பவே என்ன பண்ணுங்கன்னா, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எதிரி வழியிலே இருக்கும் போதே அவனோட நல்மனம் பொருந்து. எங்க இருக்கும் போதாமா சொல்லுங்க, நம்மை விட்டு சண்டை போட்டுட்டு எதிரி போகும்போது அவன் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள, அவன் அடுத்த வேலைக்கு போறதுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, உடனே போயிரு, உடனே போயிரு, டக்குன்னு போயிருங்க, உடனே சரி பண்ணிருங்க. நீங்க யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பக்கத்துல 100% நியாயமான காரணமா இருக்கலாம். நீங்க நியாயம் உள்ளவர்களா இருக்கலாம். பாஸ்டர், என்னுடைய மேனேஜர் பேசினது தான் பாஸ்டர் தப்பு, என்னுடைய ஓனர் பேசினது தான் பாஸ்டர் தப்பு, இவங்க என்னுடைய மனைவி சொன்னது தான் பாஸ்டர் தவறு, இல்லை என்னுடைய கணவன் நடந்துக்கிட்டது தான் தவறு. 100% உங்களுக்கு முன்பாக நியாயமானதா இருக்கலாம், நீங்கள் நியாயம் உள்ளவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, கடினப்படுத்திடவே கூடாது, கடினப்படுத்திடவே கூடாது. உங்கள் இருதயங்கள் கடினமாயிரவே கூடாது.